வெல்கம் பேக் டு தார்ஸ்லாம் கேடிஎன்எல். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் தி நோஸ் ஜுவல். அது ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ புக் பேக் எக்ஸசைஸில் 1 by 1 பார்த்துட்ருக்கோம். அதில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்ரிவியேஷன் அண்ட் அக்ரானிம்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்ரிவியேஷன்னா என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. An abbreviation is a shortened form of a word or phrase. அப்ரிவியேஷன்னா விளக்கம், விரிவாக்கம். அப்போது அது என்ன விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க? ஷார்ட்டண்ட், அதை சுருக்கமாக சொல்கிறது அப்ரிவியேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே கொடுத்துருக்காங்க பிரைம் மினிஸ்டர், அதை பிஎம் கொடுத்துருக்காங்க. இப்போ வார்த்தையை சுருக்கமாக சொல்கிறது ஷார்ட்டண்ட், சுருக்கமாக சொல்கிறது அப்ரிவியேஷன். ஓகேவா? இப்போ 1 by 1 எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஏடிஎம், அதை எப்படி விரிவாக சொல்லணும்? ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். அப்போ அதில் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ, அடுத்து செகண்ட் இதில் டி, அடுத்து தேர்ட் ஒன்ல எம். அப்போ அது ஏடிஎம் சொல்லுவாங்க. ஜிபி எப்படி சொல்லுவாங்க? ஜிகாபைட். அடுத்து பர்சனல் கம்ப்யூட்டர்னா பிசி. சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர்னா சிஇஓ. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா எம்எக்ஸ், இஎம்ஐஎஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதை தான் இப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐஏஎஸ். அடுத்து பாருங்கள் என்எம்எம்எஸ், நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். இப்போ உங்களுக்கு 8th என்எம்எம்எஸ் எக்ஸாம் மட்டும்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த இதுக்கு தான் விரிவாக்கம் வந்து நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். அடுத்து எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்டு. இப்போ ஏதாவது நம்ம ஒன்று கொடுக்கும்போது ஓடிபி வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு தான், ஒரு டைம் தான் வரும். அது அந்த குறிப்பிட்ட மினிட்ஸோடு அது என்ன செய்கிறோம்? டிஃபால்ட் ஆயிரும். அடுத்து இந்தியன் ஃபைனான்சியல் சிஸ்டம் கோட், ஐஎஃப்எஸ்சி. அடுத்து பிடிஎஃப், போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். எல்இடி, லைட் எமிட்டிங் டயோட். யூபிஎஸ், அன்இன்டரபிள் பவர் சப்ளை. ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது வந்து அப்ரிவியேஷன். ஓகேவா? அதை நம்ம ஷார்ட்டாக கொடுக்குறது தான் அப்ரிவியேஷன். அதுக்கு நம்ம ப்ரீஃபாக விளக்கம் கொடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி அக்ரானிம்ஸ்னால் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் அக்ரானிம்ஸ். An acronym is a shortened form of a phrase and is usually made up of the initial letters of that phrase. அப்போ அக்ரானிம் அப்ரிவேஷன் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் பட் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அப்ரிவேஷனில் பிரைம் மினிஸ்டரை பிஎம் சொன்னோம், அதேமாதிரி ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷினை ஏடிஎம்னு அப்படி சொன்னோம்ல. இப்போ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இதுக்கும் ப்ரீஃபாக தான் விளக்கம் கொடுக்கணும். ஆனால் பட் என்ஏடிஓன்னு என்ன சொல்ல வேண்டாம், அதை சொல்ல வேண்டாம், நேட்டோ, அதையே ஒரு வேர்டாக சொல்லிடணும். ஓகேவா? இப்போது நேட்டோங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த் அட்லாண்டிக் டெரிட்டரி ஆர்கனைசேஷன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஏவிஏடிஐ அப்படின்னு சொல்ல வேண்டாம், இது ஆவடி. அப்போ ஆவடியோட இது எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, ஆர்மோர்ட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனிஷன் டிப்போர்ட் ஆஃப் இந்தியா. அப்போ அப்ரிவேஷன் அக்ரானிமுக்கு கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் அப்ரிவேஷனுங்கிறது ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஏ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ். ஆனால் அக்ரானிம்ங்கிறது என்னது? An acronym is a shortened form of a phrase and is usually made of the initial letters. அந்த நம்மளுக்கு அந்த விளக்கம் கொடுக்க அந்த ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்கல்ல, அதையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? யூஸ்வலி லெட்டர்ஸாக என்ன செஞ்சுக்கலாம்? வேர்ட்ஸாக சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆர்ஏஎம், ரேம்னு சொல்கிறத விட ரேம், ரேண்டம் அசஸ் மெமரி. ரோம், ரீட் ஒன்லி மெமரி. நீட், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். யூடைஸ், யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். பேன், பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஹூ, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். நியூஸ் பாருங்கள், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சவுத். அதனுடைய ஃபுல் டெஃபினேஷன் அதுதான், ஃபுல் ஃபார்ம். சிம், சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடல். லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஓகேவா? இது அப்ரிவேஷன் அக்ரானிம்குள்ளே டிஃப்ரென்ஸ். இப்போ கீழே உங்களுக்கு சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? புக்கில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்பாண்ட் தி ஃபாலோயிங். இசிஜி, எலக்ட்ரோகார்டியோகிராஃபி. ஓகேவா? ஐஎல்ஓ, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். எஸ்சிஆர்டி, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஓகேவா? ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி.
ISRO, Indian Space Research Organization. FIR, First Information Report. UNESCO, United Nations Educational, Scientific and Cultural Organization. UNICEF, United Nations International Child Emergency Fund. NASA, National Aeronautics and Space Administration. AIDS, Acquired Immunodeficiency System. ADHD, Attention Deficit Hyperactive Disorder. UFO, Unidentified Flying Object. FAQ, Frequently Asking Questions. ஓகேவா, இது அப்ரிவேஷன் அக்ரானிம்ஸ். அப்ரிவேஷன்னா சின்ன நம்ம ப்ரீஃபாக கொடுத்துருக்கதை நம்ம என்ன செய்வோம், ஷார்ட்டாக எழுதி அதை லெட்டர்ஸாகவே சொல்லிடுவோம். அக்ரானிம்ஸ்ங்கிறது நம்ம என்ன செய்யணும், அப்ரிவேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடு, அந்த வேர்டுக்கு ஃபுல் ஃபார்மே என்ன செய்யலாம், ஃபுல் ஃபார்ம் சொல்லலாம். அந்த வேர்டையுமே நம்ம என்ன செய்யலாம், ஒரு அந்த லெட்டர்ஸையுமே சேர்த்து வேர்டாக சொல்லிடலாம். ஆவடி, ரேம், ரோம் அந்த மாதிரி. ஓகேவா, இதுதான் அப்ரிவேஷன் அக்ரானிம்ஸ். இது தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்யலாம், இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன செய்யலாம், அது ஃபுல் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துடலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.